ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், வெளிப்புற மாற்றத்தை அல்ல. வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மத்தேயு 23வது அதிகாரம் 26வது வசனம். ஒரு நபர் தன்னுடைய சம்பாத்தியத்தில் சிறிது சிறிதாக சேர்த்து வைத்து அந்த பணத்தில் ஒரு கார் வாங்க ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்பட்ட அவரால் அநேக நாட்களாக பணம் சேர்த்தும் புதியதாக கார் வாங்குவதற்கான பணம் அவரால் சேர்க்க முடியவில்லை. கார் வாங்க வேண்டும் என ஆசைப்பட்டாலும் கடன் பெற்று அதை வாங்கக்கூடாதென அவர் உறுதியாக இருந்தார். எனவே அவர் வேறு ஒருவர் பயன்படுத்திய காரை வாங்குவது என முடிவு செய்தார். அநேக இடங்களில் தேடுகின்றார். இவர் பார்வைக்கு ஒரு கார் பிடித்ததாக இருந்தது. அதை பார்க்கின்றார். வெளிப்புறம் மிகவும் அழகானதாக காணப்படுகின்றது. அவர் அந்த காரை வாங்க வேண்டும் என முடிவு செய்து அதை வாங்கியும் விட்டார். வாங்கிய சில நாட்களிலேயே அந்த கார் பழுதாகிவிட்டது. அப்பொழுது அந்த காரை அவர் கார் மெக்கானிக்கிடம் கொண்டு செல்கிறார். இந்த வாகனம் ஒன்றுக்குமே உதவாது என்று அதை மேற்பார்வையிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த மெக்கானிக் கூறினார். காரணத்தை கேட்டபொழுது இவருக்கு மயக்கமே வந்துவிட்டது. ஏனென்றால் வாகனத்தின் வெளிப்புறம் மாத்திரமே நன்றாக உள்ளது, உட்புறம் ஒன்றுமே இல்லாத குப்பை என்று அந்த மெக்கானிக் கூறிவிட்டார். எப்படி இருக்கும் பாருங்கள். பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய வெளிப்புற தோற்றம் எவ்வளவு அழகானதாக காணப்பட்டாலும் நம்முடைய உட்புறம் அழகானதாக இல்லாவிட்டால் நாமும் குப்பைகளாகத்தான் காணப்படுவோம். பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ளான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்மில் அநேகர் மற்றவர்களை மனதில் வைத்து வெளிப்புற மாற்றத்தை மட்டும் கொண்டு வந்திருக்கின்றோம். மற்றவர்கள் என்னை பார்க்கும் பொழுது நான் ஒரு நல்ல விசுவாசி என்று நினைக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களை, காரணங்களை நினைத்து நாம் வெளிப்புறமாக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். தேவன் என் இருதயத்தை பார்க்கின்றார். எனவே நாம் உள்ளான மாற்றத்தை கொண்டு வராவிட்டால் நம்முடைய வெளிப்புற மாற்றம் பயனற்றதாகவே காணப்படும். ஆகவே முதலாவது உள்ளான மாற்றத்தை கொண்டு வருவோம். அப்பொழுது வெளிப்புறமும் சுத்தமாக்கப்படும் என்று உணர்ந்து கொள்வோம். பரிசேயரை போல் இல்லாமல் தேவன் விரும்பின பிள்ளைகளாக நாம் உள்ளான மாற்றத்தோடு தேவனுடைய வருகைக்காக காத்திருப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். எங்கள் வெளிப்புறம் சுத்தமாகும்படி உட்புறத்தை சுத்தமாக்கும் என்று நம்முடைய தேவனை நோக்கி மன்றாடலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.